ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29 எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆடியோ மெசேஜ் தான் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய மனசில் நிறைய பேர் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும், வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு எப்போ பே அவுட் வரும், நெக்ஸ்ட்டு ரீஃபண்டபிள் வேணும்ன்ட்டு மெயில் பண்ண பர்சனுக்கு எப்போ அந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு பே அவுட் எப்போ வரும், இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் சார் நோட்டீஸ் போர்டு மூலிமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுவே நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற கண்டினியூ பண்ணுற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வராது. எஸ்பிஓவில் கண்டினியூவாக நீங்களும் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலன்னா எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதே ரொம்பவே உங்களுக்கு கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டை கம்பல்சரி கட்டாயம் எல்லாருமே கேளுங்க. ஒரு சில பேர் ரீஃபண்ட் டீமை சூஸ் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் வேணும்னு மெயில் பண்ண நபர்கள் நோட்டீஸ் போர்டு சரியாக பார்க்க மாட்டேன்றாங்க. தயவு செஞ்சு நீங்களுமே உங்கள் பே அவுட் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோ இன்ஃபர்மேஷன் கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோ தான் முழுமையாக நான் ப்ளே பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நோட்டீஸ் போர்டு பக்கமே வராமலே இருக்கிறீங்க. ஸோ இந்த ஆடியோ கேட்டாவது நீங்கள் இதுக்கப்புறம் ரெகுலராக நோட்டீஸ் போர்டை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் நோட்டீஸ் போர்டில் போட்ட ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உண்டான அந்த கேள்விக்கு அதுக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சார் பேசின ஆடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ சார் பேசின ஆடியோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ரைட், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 10 மணிக்குள்ளே போட்டுருணும். அதுக்கு மேலெல்லாம் நோட்டீஸ் போர்டு பக்கம் போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். பட் முடியறதில்லை. எனிவே ஓகே, ரைட், டக்குன விஷயத்துக்கு வரலாம். வீடியோ ஆஃபீஸர் செலெக்ஷன் முடிஞ்சது. ரைட், அனௌன்ஸ்மெண்ட் நேரடியாக அவங்களுக்கு மெயில் வரும். கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 10-20 நாள் கூட ஆகும். ரைட், அது எமர்ஜென்சியும் இல்லை, நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சது அவ்வளோதான். ரைட், இன்னும் ஒரு சில ஃபில்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே வந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம 800 மெம்பர்ஸ் சம்திங் தான் எடுத்து வச்சுருக்கோம், எலிஜிபிள் லிஸ்ட்டு. ஸோ அவங்கள செலக்ட் ஆகிற அது ஒரு 300 to 500 அந்த ரேஞ்ச் தான். 500 கூட வேணாம், ஒரு 300 மெம்பர்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு 300 மெம்பர்ஸ். ஸோ எஸ்பிஓ மெயினாக என்ன எதிர்பார்ப்போம் வீடியோ ஆஃபீஸர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, எஸ்பிஓ சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிற குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பிஓ என்ன சொல்கிறாங்கன்றதே புரியாத, எஸ்பிஓட ஒர்க் என்ன, நேச்சர் என்ன, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எதுவுமே தெரியாத நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே நிறைய பேர் அப்ளிகேஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் எங்களால் வாய்ப்பு கொடுக்க முடியல. ஒரு 800 சம்திங் எடுத்திருக்கோம். இன்னும் அதுலேயும் ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆகிட்டு கடைசியாக செலக்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் மெயில் மூலயமா அவங்களுக்கான அந்த வெல்கம் மெயில் போகும். ஸோ அதுலேருந்து அவங்களுடைய டேஷ்போர்ட்லேயும் ஸோ அந்த போஸ்டிங் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது இன்னொரு 5 to 10 டேஸ்க்கு மேலே கூட ஆகும். அது பொறுமையாக பண்ணிக்கலாம். முடிஞ்சது. நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், வீடியோ ஆஃபீஸர் இது 3மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் என்னைக்குன்னா டியூஸ்டேலேருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூஸ்டே மார்னிங் ஆர் ஈவினிங்கில் இருக்கும். ரைட், பேட்ச் பை பேட்சாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறதையும் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பேட்ச் பை பேட்சாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படிங்க அப்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் உங்களுக்கு நான் டியூஸ்டே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ டியூஸ்டேலேருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய பதில். ரெண்டாவது விஷயம், ஃப்ரைடே அதாவது நாளையிலிருந்து பேமெண்ட்டு மோஸ்ட்லி வர ஆரம்பிச்சிடும். நான் நாளை ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ரைட், எது எப்படியோ மோஸ்ட்லி நமக்கு செப்டம்பர் 10க்குள்ளே பேமெண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால யாரும் டோன்ட் வரி. நீங்கள் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுறீங்க, நிறைய பேனிக் ஆகுறீங்க. ரைட், வளைச்சி குரூப்பில் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் போகட்டும். இங்கே வளைச்சி பேசுகிறவங்க ஒருத்தர் கூட மறுபடியும் இதையா சொல்றேன்னா, இது வரைக்கும் நடந்ததில்லை, இனிமேல் நடந்த கொஞ்சம் சந்தோஷம் தான். எஸ்பிஓ பர்சன் ஒருத்தர் கூட அகைன் நான் தப்பா சொல்லிட்டேன், சாரி, நான் நினைச்ச மாதிரி இல்லை, எஸ்பிஓ அவங்க பர்ஃபெக்டா பண்றாங்க. எஸ்பிஓவில் டிலே இருக்குங்க. ஏன்னா இந்தியாவில் எத்தனையோ கம்பெனிகளால் முடியாத விஷயத்த இங்கே உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். வாய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தெரியும். அது அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் இல்லை.
ரைட். லட்சக்கணக்கான மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போறதுல அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. நம்ம கையில நம்ம அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் 1.5 லட்சம் பேருக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுன்னா எவ்வளோ இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய இருக்குங்க. பார்ட் டைம் ஜாபா, அதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்காதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுங்க, அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற சம்பவங்கள் இந்த 8 மாசத்துல நாங்க நிறைய பார்த்துட்டோம். அது உங்களுக்கு தெரியாது. பேங்க்ல ஏன் கொடுக்க மாட்டாங்க? என்ன இப்ப அமௌண்ட் வருது, சோர்ஸ் இருக்கு, கரெக்டா இருக்கு, எல்லாமே கொடுத்துட்டு போலாமே. பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற அந்த கேட்டகரினாலே என்ன ஏதுன்ற கேள்வியே தேவையில்லை. கேள்வியே கேட்காத ஒரு சில பேங்க்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஆனா அங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறீங்க. நாம கரெக்டா இருந்துட்டா மட்டும் போதாது, நாம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேட்டகரியில உட்காந்துக்கிட்டு நாம எவ்வளவு பர்ஃபெக்டா முயற்சி பண்ணாலும் நம்ம மேல பார்க்கக்கூடிய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, அதை உட்காந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி 2022 ஆரம்பிச்சு இதுல வேற ஆச்சு வச்சுன்னா 2022 டிசம்பரோ நவம்பரோ தான் நம்ம முதல்ல பார்ட் டைம் ஜாப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது. கம்ப்யூட்டர் கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்கும் போது ஓபன் பண்ணது 2018 இந்த ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். அதை வேற இன்னைக்கு அவ்வளோ நாளா ரன் பண்றாங்க. அவ்வளோ நாளா ரன் பண்ணலங்க. ப்ரௌசிங் சென்டர்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். ரைட். முதல்ல அது தெரிஞ்சுங்க. இன்ஃபர்மேஷன் தெரியாத அறகுறையா பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற குரூப்ல உட்காந்துக்கிட்டு எதுவும் நீங்களும் டென்ஷன் ஆகிட்டு கிடக்காதீங்க. அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னதான், எஸ்பிஓ பத்தி நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னா உங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கணும். ரைட். ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதுக்கு அந்த குரூப்ல போய் கேள்வியாச்சும் கேட்கலாம். நிறைய பேர் கேள்வி என்னத்துக்கு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கீங்க. தப்பு இல்லை, அப்படி இருக்கிறவங்க இருங்க. ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப எத்தனையோ குரூப்ல பாத்துக்கலாம், எவ்வளவு யூடியூப் சேனல்ல பார்க்கலாம், நிறைய கமெண்ட்ல போய் பார்க்கலாம். வளைச்சு இவங்க பேமெண்ட் தரமாட்டாங்கன்னு சொல்ற எல்லாருமே போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அந்த யூடியூப் சேனல்லாம் பிக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல டாப்ல வர மாதிரி கூட பண்ணி வச்சுங்க. ஏதாவது ஒரு ரிமைண்டர் வச்சுங்க. பேமெண்ட் எல்லாம் வந்து முடிஞ்சிருங்க. ரைட். பேமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா எஸ்பிஓ சொன்ன மாதிரி டிலே மட்டும்தான் எஸ்பிஓ நடக்கும். ஏன்னா இங்க டிலே ஆகிற எல்லா விஷயத்துக்கும் எஸ்பிஓ மட்டும் காரணம் கிடையாது. ரைட். இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. பேங்க் சைட்ல ரீசன் இருக்கு, கவர்மெண்ட் சைட்ல ரீசன் இருக்கு, யூடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல ரீசன் இருக்கு, உங்க சைட்ல ரீசன் இருக்கு, எங்க சைட்ல ரீசன் இருக்கு, எல்லா சைட்லயுமே ரீசன் இருக்கு டிலே ஆகிறதுக்கு. 19 எஸ்பிஓனால டிலே தானங்க ஆகுது. ஆகட்டும், இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில பார்ட் டைம் ஜாப் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனி ரன் ஆகிறதே பெரிய விஷயம். இதுல டிலே ஆகிறதுல என்ன ஒரு பெரிய அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்ன? முதல்ல அந்த கம்பெனி ரன் ஆகுதா? இன்னைக்கு வரைக்கும் எஸ்பிஐ யாருக்கும் பேமெண்ட் கொடுக்காம விட்டது இல்ல. இத்தனை வருஷமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இத்தனை வருஷமா இருக்கு எஸ்பிஓ. எத்தனை கம்பெனி இத்தனை வருஷமா இருந்திருக்கு? அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லையே. இது வரைக்கும் பேமெண்ட் போடாம யாருக்கு விட்டுருக்காங்க? எத்தனை தடவை பிரேக் விடுறாங்கன்னு சொல்ற அத்தனை வாய்ங்களும் ஒவ்வொரு தடவை பிரேக் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பெண்டிங் இருக்கிற பேமெண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே பேமெண்ட் கொடுக்காம விட்டதே இல்லைன்றது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? பழைய மெம்பர்ஸ் எல்லாம் வாய் ஏன் அப்படி மூடிக்கிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலயும்? ரைட். இப்போ ஓகே, இப்போ இவ்வளவு 2 லட்சம் பேருக்கு மேல இருக்கீங்க. இந்த குரூப்ல நான் இன்னைக்கு பேசுறேன், இவ்வளவு சவுண்டா தானே பேசுறேன். இப்போ உங்களுக்கு இந்த என்னுடைய வாய்ஸ் நான் பேசுற இந்த தோரணை எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ரைட். கரெக்டா மேக்சிமம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டேட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த டேட் படி எல்லாமே பேமெண்ட் அழகா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகும். ஆனா ஆக முதல்ல அத்தனை பேருக்கும் பேமெண்ட் வரும். எஸ்பிஓல பே பண்ண அத்தனை பேருக்கும் ரீஃபண்டபிள் கிடைக்கும். இப்ப யார் என்னென்ன வாலெட்ல பேமெண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பேமெண்ட் கிடைக்கும். அகைன் எல்லாருக்கும் ஒர்க் கொடுப்போம், அகைன் எல்லாருக்கும் சேலரி கொடுப்போம். இவங்க எல்லாரும் எங்க போய் முகத்தை வச்சுக்குவாங்க? என்ன கமெண்ட் பண்ணுவாங்க? மறுபடியும் நீங்க எல்லாம் என்ன கேட்பீங்க அவங்கள பார்த்து? கிடையாதுதான். குறை சொல்றதுக்கு மட்டும்தான் இங்க ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க இருந்தா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு உட்காந்து மத்த இடத்துல எல்லாரும் சார் இப்படி பேசுறாங்க சார், அப்படி பேசுறாங்க சார்னு கொண்டு வராதீங்க. வேஸ்ட் ஆஃப் பீப்புள். அவங்களால அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு குறை சொல்ல மட்டும்தான் முடியும். ரைட். ஆனா எஸ்பிஓ செய்யும், சொல்ற விஷயம் அத்தனையுமே செய்யும். கொஞ்சம் டிலே ஆகும். எஸ்பிஓல வேற எதனா குற்றச்சாட்டு தான் சொல்லுங்க. ரைட். ஏன்னா இது புதுசு. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனி அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே? எனி ஒன் கம்பெனி நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். என் நம்பர் தெரியும், எனக்கு பிரைவேட் மெசேஜ் பண்ண தெரியும். sbo.tvm@gmail.com மெயில் பண்ணுங்க. இந்த கம்பெனி இவ்வளவு நாளா ரன் ஆகிட்டு இருக்கு, இத்தனை லட்சம் பேருக்கு பேமெண்ட் கொடுத்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. லட்சம் பேர் விடுங்க, வெறும் 500 பேருடைய பேமெண்ட் ப்ரூஃப் உங்களால கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. லட்சக்கணக்கான மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்குற ஒரே கம்பெனி எஸ்பிஓ மட்டும் தானே. நான் எங்களை பத்தி பெருமையா பேசிக்கிறேன் அப்படின்னா ஆமா செய்யறோம். லேட் ஆகுதுன்ற ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு
இப்போ என்னெல்லாம் வாய்க்கு பேச முடியுமோ அவ்வளவும் பேச வேண்டியது, ரைட்? அதெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கட்டும். மற்றவங்களாம் அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. அந்த மாதிரி குரூப்ல இருந்தால் வெளியே வந்துட்டு போயிட்டே இருக்கு. உங்கள் வேலையை பாருங்க. நமக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க. எங்கள் சைடில் கொஞ்சம் இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது சாதாரணமான ஒர்க்கே கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கும். இந்த வெளியிலேருந்து பார்க்குற மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் எப்படி இது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம், ரைட்? இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே இதை எப்படி நம்ம பண்ணலாம்னு நிறைய கம்பெனிகிட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஆனால் அது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான். அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் இந்த அப்படியே காப்பி எடுத்துக்க முடியாது, ரைட்? அதுக்கு முன்னாடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. பார்க்கலாம், அது வரும்போது வரட்டும். அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கோம், அதனாலையும் கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு, ரைட்? இந்த பேமெண்ட் போகிறத ஸ்டாப் பண்ணி தள்ளி வச்சுருந்தோம், ரைட்? பேக்கெண்டில் கொஞ்சம் ஒர்க் போயிட்டதுனால மோஸ்ட்லி முடிஞ்சுது. நாளையிலேருந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். டியூஸ்டேவிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, 2 கண்டிஷன். 1, ரீஃபண்டபிள் வாங்குற யாருக்கும் ரெஃபரல் இன்கம் வராது. ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறதுல வளருது. ரீஃபண்டபிள் இன்கம் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்கிற யாருக்கும் ரெஃபரல் இன்கம் வராது அப்படிங்கிறது இங்க தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, அவங்க எத்தனை ரெஃபரல் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாலெட்ல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து அந்த பேமெண்ட்டை எடுத்துருவாங்க, ரைட்? ரீஃபண்டபிள் இன்கம் அப்படிங்கிறது நீங்க ஒரு ஜாயினிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறோம், கரெக்ட் தானே, ரைட்? ஜாயினிங் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி பிடிச்சிருக்காங்க, அந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் வராது, அதனால பிடிச்சிக்கிட்டு தான் கொடுத்தாகணும். அதே மாதிரி தான் இங்கே நிறைய பேர் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ அவங்க அத்தனை பேருக்குமே ரீஃபண்டபிள் கொடுக்க போகிறோம். அதுக்கும் அந்த காசு எஸ்பிஓ தான் போடணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. நம்ம கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம், ரைட்? நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட்டே இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல எஸ்பிஓ. பட் ரெஃபரல் இன்கம் ரீஃபண்டபிள் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு வராது, கிளியரா? பட் இதுக்கு முன்னாடி ஒரு 1-2 months 3 months பேக்ல ஒரு 2 பேச்சுக்கு போட்டிருப்போம், அவங்களுக்குலாம் கிரெடிட் ஆயிருக்கும். பட் அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேற. பட் இப்போ எஸ்பிஓ இருக்கிற சுச்சுவேஷன், எஸ்பிஓ மேலே எந்த அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம், ஓகே எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்பிஓட பெட்டரா வேற ஒரு கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய கேள்விதான். அப்படி ஏதாவது நம்பிக்கை அந்த கம்பெனி மேலே இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும், ரைட்? அப்பதான் தெரியும் எஸ்பிஓ லேட் ஆகுமே தவிர இன்னைக்கு வரைக்கும் எஸ்பிஐ யாருக்கும் பெண்டிங் பேமெண்ட் வச்சது கிடையாது. லேட் பண்ணாலும் திருப்பி கொடுத்துருவோம், ரைட்? இன்னைக்கு ரீஃபண்டபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ற ஒரே கம்பெனி எஸ்பிஓ மட்டும்தான். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? எஸ்பிஓ ஒரு புதுசா ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அது நம்ம ஒரு கம்பெனியில போயிட்டு அந்த கம்பெனியில கஸ்டமர், இப்போ ஏதோ ஒரு கம்பெனி எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா கேரண்டீட் கஸ்டமர் கொடுக்கறது தான் எஸ்பிஓட மிகப்பெரிய கான்செப்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுக்குறோம், கேரண்டீட் கஸ்டமர். கேரண்டீட் அந்த கம்பெனி என்ன சர்வீஸோ சேல்ஸோ என்ன பண்ணுதோ அதுக்கு கேரண்டீடா கஸ்டமர்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு இன்கம் கொடுக்க முடியும். எப்படி சும்மாவே உட்காந்துட்டு ஜாயினிங் வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? ஒண்ணுமே பண்ண முடியும். வெறும் ஜாயினிங் வச்சுக்கிட்டுலாம் நாங்கள் ஏதாவது ஒரு க்ளோஸ் ஸ்டோரேஜ் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதை நீங்க புதுசாக ஜாயின் பண்ண அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு 4-5 கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் எக்ஸாக்டா 4-5 monthsக்கு அப்புறம் மினிமம் 20 கம்பெனிஸ் வெயிட்டிங் தான். அத்தனை பேருக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். நம்ம வேலையே அதுதானே, ரைட்? இங்க இருக்கிற 2 லட்சம் பேர் சேர்ந்து 20 லட்சம் கஸ்டமரை அந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கறதா வேலை, கரெக்ட் தான்? நம்ம வேலை அதுதானே, ரைட்? ஸோ அப்போ இந்த 2 லட்சம் பேரும் கேரண்டீடா சேல்ஸா மாறணும். 20 லட்சம் பேரை முயற்சி பண்றோம். அந்த 20 லட்சம் பேர்ல 20 லட்சம் பேர் கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த 20 லட்சம் பேர்ல நம்ம அதிகபட்சம் ஒரு 5 lakh மெம்பர்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுவே அதிகபட்சம் தான், உண்மை அதுதான். நாம கொண்டு போய் சேர்க்கிற 20 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அப்படியே 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் கஸ்டமரா வந்துட மாட்டாங்க. 2 லட்சம் பேர் சேர்ந்து 20 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு விஷயத்தை, ரைட்? ஆனா இந்த 2 லட்சம் பேரையும் 100% கேரண்டி சேல்ஸா கொடுக்கணும்ல. அங்க இருந்தா வருமானம் வருது. நமக்கு என்னென்ன கம்பெனிஸ் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே நம்ம கேரண்டி கஸ்டமரா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். இது எஸ்பிஓல மட்டும் இல்லை, இது ஆச்சு வச்சுன்னா எஸ்பிஓ மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க. அது எதுக்கு என்ன அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. ஆல்ரெடி 95% சொல்லிட்டு இன்னும் கிளியரா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அவ்வளோதான். சரியா, ரைட்? அதுக்குள்ள உட்காந்துட்டு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட், மறுபடியும் பணத்தை வாங்குறாங்க, மறுபடியும் பணத்தை ரொட்டேட் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. இந்த ரொட்டேஷன்லாம் பண்ணி கம்பெனி ரன் பண்ணவே முடியாதுங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. கொஞ்ச நாள்லயே கம்பெனி எடுத்து மூட்டுக்கு போயிடணும்.
அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இருக்கிற எந்த கம்பெனியும் ரன் பண்ணவே முடியாது. இதுல இன்னும் ஒரு சில பயங்கரமான புத்திசாலியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து கடற்கடன்னு ஜாயினிங் கொடுப்பாங்க, அப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. அந்த பிரேக்ல கொண்டு போயிட்டு நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை டபுளா ட்ரிபிளா மாத்துவாங்க. அந்த இன்கம் கொண்டு வந்து இங்க கொடுப்பாங்க. ஐயா சாமிங்களா, எங்கேயாச்சும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. நாங்களும் அந்த பணத்தெல்லாம் ஏதாவது எங்கிட்ட அக்கௌண்ட்ல இருக்கிறத கொண்டு போய் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாகி கொண்டு வரோம். எங்களுக்கும் பணம் பற்றாக்குறை இருக்கு. ரைட், இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். சில வீடியோஸ்லாம் காமிச்சிருந்தாங்க அட்மின் டீம்ல. சார் எங்க சார் கொண்டு போய் பணத்தெல்லாம் போடுறீங்க, இங்கே டபுள் ஆக்குறீங்களா ட்ரிபிள் ஆக்குறீங்களாமே சொல்லவே மாட்டேன்றீங்கன்னாங்க. அந்த மாதிரி இல்ல, நிறைய பேர் இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ரைட், இதுல பேர் வந்து இந்த ஒர்க் பண்ணா இன்கம் வராது, அந்த ஒர்க் பண்ணா இன்கம் வராது. உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்க கத்து கொடுத்து ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட முடியாது. ரைட், எஸ்பிஓ பண்ணக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கு இன்னைக்கு டூப்ளிகேட் வந்துட்டு தான் இருக்கு. அதனால ஒரு விஷயத்த எங்களுக்கு தெரியும் எண்ட் என்னன்னு தெரியும், நம்ம என்ன இவங்களை எப்படி உருவாக்கணும்ன்றது தெரியும். அதனால ஒன் பை ஒன்னா தான் கொண்டு வருவோம். ரைட், எல்லாத்தையும் எப்படி ஓப்பனா சொல்லிட முடியும்? கரெக்ட் தானே? டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம், ஒரு அளவு தானே. இப்ப இந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்கே எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள் நடத்திட்டு இருக்கு. இன்னும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சரியா? ரைட், அதனால எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன் இந்த ஒர்க் கொடுக்குறோம், ஏன் வீடியோ வாட்சிங் கொடுக்குறோம், ஏன் ஆர்டிகல் ரைட்டிங் கொடுக்குறோம், ஏன் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ற ஒர்க் கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியும். அதன் மூலியமா எங்களுக்கு இன்கம் வருதா வரலையான்றதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். எவ்வளவு வருதுலாம் பார்க்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு சம்பளத்தை கொடுப்போம். அது ஏன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஃபியூச்சர்ல நமக்கு எங்க இருந்து இன்கம் வரப்போகுது, எப்படி வரப்போகுது, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்கிட்ட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உட்காந்து இவ்வளவு 8 மாசம் 9 மாசம் டிலே ஆனதுக்கு அப்புறமும் நான் உட்காந்து இவ்வளவு சவுண்டா பேசுறேன்னா அப்ப என்கிட்ட ஆன்சர் இல்லாத நான் பேச முடியாது இல்ல. போயிட்டு வந்தாச்சு ஒரு ரவுண்ட் ஃபுல்லா, கவர்மெண்ட் ஃபுல்லா. இங்க இந்த நோட்டீஸ் போர்ட்ல இருக்காங்க நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பேங்க்ல ரிலேட்டடா இருக்கவங்களா இருக்காங்க. நான் நேரடியாக இங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட், எல்லாம் ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. என்ன பண்ண போறோம், எப்படி இன்கம் வரப்போகுது, என்ன பிசினஸ் இது, என்ன கான்செப்ட், எப்படி இன்கம் கொடுக்க போறோம், எப்படி இன்கம் கொடுத்தோம், எல்லாத்துக்கும் ஏன் ரீஃபண்டபிள் கொடுக்குறோம் அப்படிங்கிற முதற்கொண்டு. இப்ப உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இன்னும் கரெக்டா நோட் பண்ணீங்க. இல்ல 2 இல்ல 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி யாரும் எங்கேயும் குறைய சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் காணாம போயிடுவாங்க. அவங்க காணாம போகணுன்றதுக்காக தான் ரீஃபண்டபிளே கொடுக்குறோம். 2 மாசத்துக்கு அப்புறம் கத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுங்க. 2 months தான் வேணாங்க. நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி யாராச்சும் எங்கேயாச்சும் கத்திக்கிட்டு இருக்காங்களான்னு பாருங்க. சாரி, நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் வீக்குங்க. நெக்ஸ்ட் வீக் ஓகே. இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, தேர்ஸ்டேவா? ரைட், இன்னைக்கு தேர்ஸ்டே. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ஸ்டே செக் பண்ணுங்க. இப்ப எந்தெந்த குரூப்ல எந்தெந்த யூடியூப் கீழே கமெண்ட்ல என்னென்னலாம் யாரெல்லாம் கத்திட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே கத்திட்டு இருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாமே நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள மாறி இருக்கும். டோட்டலா மாறி இருக்கும். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருப்போம், ரீஃபண்டபிள் போயிட்டு இருக்கும், சேலரி போயிட்டு இருக்கும். ரைட், சேலரி கூட கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. ரைட், ஆமா, சேலரி கண்டிப்பா டிலே ஆகும். நெக்ஸ்ட் வீக் எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் சேலரி. பட் இந்த அதான் 1 by 1 நாங்கள் மூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்காங்க இல்லையா, ரீஃபண்டபிள் கொடுத்தவங்க, ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரைட், அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேமெண்ட் இல்லை எஸ்பிஓல, அதனாலதான் அவங்க தள்ளி போறாங்க. தள்ளி போட்டாக்க எங்க இருந்து பேமெண்ட் வரும்? ஆனா அதுக்குதான் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அது எங்க டபுள் ட்ரிபிள் ஆக்கிறதுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அங்க வந்து வர வேண்டியது என்ன இருக்கு, கொஞ்சம் டிலே ஆகுது போல, அதனாலதான் இவங்க தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. யாருங்க நீங்களா புதுசா யோசிக்கிறீங்க? ரைட், ஓகே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆப்ஷன் இருந்தா நீங்க சொல்லுங்க. தள்ளி போட்டாலாம் பேமெண்ட்லாம் வராது. ரைட், நாங்க தள்ளி போறதுக்கான காரணம் நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஒர்க்கு கொஞ்சம் பேக் ஹேண்ட்ல கொண்டு வரது கொஞ்சம் டஃபா இருக்கு. அதுக்குண்டான ஒர்க் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. ஏன்னா அவங்க நிறைய கண்டிஷன் நமக்கு அப்ரூவல் கொடுத்து இப்போ 1 month ஆகுது. ரைட், அவங்க கொடுத்த அந்த கண்டிஷன்ஸ் படி நாங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ எனிவே முடிஞ்சது. டியூஸ்டேல இருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாளையில இருந்து பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு ஒரு தடவை மறுபடியும் இது சம்பந்தமா கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதுக்குள்ள போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ரைட், ஸோ 1 by 1 என்னென்ன பேமெண்ட்லாம் ரிலீஸ் ஆகுதுன்றதையும் நான் ரெகுலராக அப்டேட் பண்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு சுற்றி உங்க கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், ஆடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், எல்லாரையும் நீங்களே உங்களால் முடிஞ்ச யாராச்சும் 2 பேர் கேள்வி கேளுங்க. அது எனக்கு தெரிஞ்சுதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவோம். இப்போ கத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ கொஞ்சம் சந்தோஷமா பரவாயில்லன்னு சந்தோஷப்பட்டுக்குவோம்.
அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. எஸ்பிஓல இருக்கிற அத்தனை பேரும் சுயநலமா யோசிக்கும் போது, அத்தனை பேர் இல்லை 90% பீப்புள் சுயநலமா யோசிக்கும் போது எஸ்பிஓவும் அப்படித்தானே யோசிச்சு ஆகணும். அது இப்படி யோசிச்ச ஒரு முடிவு தான், எஸ்பிஓ சுயநலமா யோசிச்ச ஒரு முடிவு தான். உங்களுடைய யாரெல்லாம் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்காது. அது டிடக்ஷன், அது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு போய் சேரும். ரெஃபரல் அமௌண்ட் யாருக்கும் போகாது. ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு, கண்டினியூ பண்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கொடுப்போம். நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆஸ் ஏ கம்பெனியா நீங்க பே பண்ணியிருக்கீங்க ஒரு அமௌண்ட், அதுக்கு ஜிஎஸ்டி போக பேலன்ஸ் தான் கம்பெனிக்கு வரும். கரெக்ட் தானே? ரைட். அந்த பேலன்ஸ் வரக்கூடியது அந்த சர்வீஸ் காஸ்ட். இப்போ அந்த ஒருத்தர் வேணான்னு சொல்றாங்கன்னா அந்த பணத்தை அந்த பேலன்ஸ் அமௌண்ட் முழுசா அப்படியே கொடுத்தாகணும். இப்போ எஸ்பிஐ அப்படி தானே கொடுக்க போகுது. இதுல ரெஃபரல் அமௌண்ட்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா இன்ட்ரடியூசருக்கு, அது என்ன அமௌண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அது எஸ்பிஓட இன்வெஸ்ட்மெண்ட் தான். நாங்க ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, கரெக்ட் தானே? ஒருத்தர் உள்ள வராரு, சங்கர்ன்ற ஒரு பர்சன் பே பண்றாரு 6500 ரூபாய். அதுல ஜிஎஸ்டி போக பேலன்ஸ் அமௌண்ட் அந்த கம்பெனிக்கு வருது. அந்த கம்பெனி அதை சர்வீஸ்க்காக யூஸ் பண்றாங்க, மற்ற விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க. நாளைக்கு சங்கர்ன்ற பர்சன் வேணாம் ரீஃபண்டபிள் இப்போ அப்ளை பண்ணியிருக்காரு, அந்த ஜிஎஸ்டி போக பேலன்ஸ் அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துரும். இது இல்லாத மேல இருக்கிற யாரோ ஒரு பர்சன், ஏழுமலை அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு அந்த ரெஃபரல் பண்ண சங்கர்ன்ற பர்சனை ரெஃபர் பண்ணதுக்காக ஒரு 500 rupees கிரெடிட் ஆகிருக்கும். எங்க இருந்து வந்துச்சு அந்த 500? ஏன்னா சங்கருக்கு ஜிஎஸ்டி போக பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 500 எங்க இருந்து வந்திருக்கும்? அது எஸ்பிஓட பேமெண்ட். எஸ்பிஓ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. நிறைய விஷயங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எதுக்காக பண்ணும் அப்படின்னா கம்பெனியோட growthக்காக பண்ணும். கம்பெனி வேணாம்னு சொல்றவங்களுக்காக எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல. கரெக்ட் தானே? ரைட். யார் வெளியே போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை கேன்சல் பண்ணுவோம். அந்த ரெஃபரல் இன்கம் கட் பண்ணுவோம். எஸ்பிஓக்குள்ள இருக்கிறவங்க, அதாவது என்னுடைய டவுன்லைனர் வெளியே போறாரு, எனக்கு ஏதாவது அந்த அமௌண்ட் பிடிச்சிக்குவீங்களா? நான் உள்ளதா இருக்கேன், கண்டிப்பா பிடிக்க மாட்டோம். உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க எஸ்பிஓல ஒர்க் பண்றீங்க, நீங்க ப்ரொமோஷன் டீம்ல இருங்க, சேல்ஸ் டீம்ல இருங்க, எதுலயே சரிங்க, எஸ்பிஓல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அந்த பேமெண்ட்லாம் வரும். ரைட். இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு 25 நிமிஷம் கிட்ட ஆடியோ போயிடும்னு நினைக்கிறேன். இருக்கு ஒரு 4-5 days நிறைய அங்கங்க குரூப்ல இங்க அங்கன்னு சும்மா உட்காந்துட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடே இந்த மாதிரி பேசுறீங்களா அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ எல்லாம் அதிகமா ஆடியோ போறது இல்லை, லென்த்தா இருந்தாலும் கொஞ்சம் இன்னைக்கு ஓவரா கத்திட்டு இருக்கிறதுனால காலையில இருந்து ஆடியோ போட வேண்டியதா இருக்கு. வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ரைட். நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் 2 பேச்சா தான் போகும். அதாவது 2 times. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பே பண்ண அமௌண்ட் ஜிஎஸ்டி பேமெண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஓகே. அந்த பேமெண்ட் கிரெடிட்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மெத்தட்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நாளைக்கு அதை நான் கொடுக்குறேன். ஓகே. நாங்க ஒரு மெத்தட்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அந்த மெத்தட்ல அந்த ரீஃபண்டபிள் ரிசீவ் ஆன பர்சன் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவர் ஒர்க் பண்ண பேமெண்ட் அவருக்கு போகும். ரைட். ஸோ ரீஃபண்டபிள் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் 2 தவணையாக தான் அந்த பேமெண்ட் போகும். ஒரே தவணையாக பேமெண்ட் போகாது. ஒன்று, அவர் பே பண்ண அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். பேலன்ஸ் எல்லாம் எதுவும் சார்ஜஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க. 18% ஜிஎஸ்டி, அது நம்ம வாங்கவே முடியாது, ரிட்டர்ன் என்ன பண்ணாலும் வாங்க முடியாது. அதனால 18% போக பேலன்ஸ் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். அது கிரெடிட் ஆனதும் ஸோ ஆஃபீஸ் சைடில் நாங்கள் நாளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அது எப்படி தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன். ரைட். அந்த மெத்தடில் அவங்க தெரியப்படுத்தினாங்கன்னா இமீடியட்டாக அவங்க ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் போயிடும். ஸோ அடுத்த ஒரு 2-3 daysலேயே அவங்க ஒர்க் பண்ண பேமெண்ட்டுமே அடுத்தடுத்த பேட்சிங்கில் சேர்ந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ 2 பேமெண்ட்டுமே போயிடும். நம்ம சைட்ல இருந்து அதுக்கான கன்ஃபர்மேஷனுமே ரிசீவ் ஆகும். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கும் நம்ம சைட்ல இருந்து மெயில் கன்ஃபர்மேஷனும் வரும் சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு. ஸோ அதுலையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு பேமெண்ட் போட்டிருக்காங்க, நம்ம அதை செக் பண்ணி பார்த்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ரைட். ஸோ இன்னைக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஸோ கடைசி ஒரு தடவை ஃபைனலாக சொல்லிடுறேன். டியூஸ்டேலேருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேபி நாளையிலேருந்து பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் நாளைக்கு ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ஏன் அந்த டிலேனா, கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது நாளையோட முடிஞ்சிச்சுன்னா நாளையிலேருந்து பேமெண்ட் போட ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் டிலே ஆச்சுன்னா 1 நாள் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் நான் நாளைக்கு சொல்கிறேன். இதுக்கு தான் இந்த மாதிரியான தள்ளி போகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது, ஆடியோவே போடாத இருக்கிறது. ஆனால் ஆடியோ போடாமல் இருந்தாலும் அதுவுமே ஒரு பஞ்சாயத்தமாக இருக்குது. அதனால தான் நான் நேரடி ஆடியோவில் இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்றேன். ஸோ இது பேமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல தான் சேலரி பேமெண்ட்ல, அதாவது நீங்க வித்ட்ராவல் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் எண்ட்ல இருந்து அந்த பேமெண்ட்லாம் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னா, இந்த ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் அவங்க எத்தனை ரெஃபர் பண்ணியிருந்தாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ண பேமெண்ட் இப்போ என்னுடைய வாலெட்ல 2000 ரூபாய் இருக்கு, சரிங்களா? ரைட். நான் ரெஃபரல் பார்த்தீங்கன்னா
ஒரு 5 ரெஃபர் கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ ப்ரீமியம் 5 ப்ரீமியம் கொடுத்துருக்கேன். எனக்கு 2500 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் என் வாலெட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது. அப்ளிகேட் வாலெட்டில் 2000 ரூபாய் தான் இருக்குன்னா 2000 ஜீரோ ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துருப்பீங்க இல்லையா? ரைட். நீங்கள் இதுக்கு முன்னாடி வித்ட்ராவல் எடுத்திருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி 5 ஜாயினிங் கொடுத்துருக்கீங்க. இப்போ 2000 ரூபாய் தான் இருக்குன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த பேமெண்ட் பர்சன். ஸோ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் இருக்கோ அதுலேருந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் நான் வந்து ஒரு 6000 ரூபாய் வந்து ரெஃபரல் இன்கம், எனக்கு 6000 ரூபாய்க்கான ரெஃபரல் நான் பண்ணியிருக்கேன். பட் இப்போ என் வாலெட்டில் இருக்கிறது 3000 ரூபாய் மட்டும்தான். 3000 ரூபாய் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டில் கை வைக்க மாட்டாங்க. ஸோ பே பண்ணது ரீஃபண்டபிள் தான். சரியா? நாம ஒர்க் பண்ண பேமெண்ட், அந்த ரெஃபரல் பேமெண்ட் ஏதாவது இருக்குன்னா அதில் மட்டும்தான் நம்ம டிடெக்ஷன் பண்ணுவோமே தவிர, ஒர்க் பண்ண பேமெண்ட்டில் மட்டும்தான் டிடெக்ஷன் பண்ணுவோமே தவிர கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம், நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டில் 1 ரூபாய் கூட நாங்கள் பிடிக்க மாட்டோம். அது ஜிஎஸ்டியை தவிர்த்து. ஜிஎஸ்டி கண்டிப்பாக பிடிச்சிதான் ஆகணும். அது வேறு வழியே இல்லை. ஓகே ரைட். ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதையும் எங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக 99% செய்ய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் எங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா, எஸ்பிஓக்குள்ள வந்த ஒருத்தர் கூட 6500 பே பண்ணவங்க 6500 கீழே போயிடக்கூடாது. 1 ரூபாய் கூட லாஸ் ஆகிடக்கூடாதுன்றதுல நாங்கள் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட மாட்டோம். அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு டிரெக்ஷனும் இல்லாமலும் அவங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வரதுக்கான வேலையும் நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக செய்வோம், கவலைப்படாதீங்க. எஸ்பிஓவில் நான் பே பண்ணேன், எனக்கு அந்த டிடெக்ஷன்லாம் போயிட்டு லாஸ் ஆச்சு. இந்த டிடெக்ஷன்லாம் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிப்போம் அப்படின்னா, ஸோ அவங்க ஒர்க் பண்ணி பேமெண்ட்டும் ஏர்ன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான். ஸோ அவங்க முதல்ல 6500 ரூபாய்க்கு மேலே தான் அத்தனை பேருக்கு ரிசீவ் ஆகும். அவங்க போட்டதை விட 1 ரூபாய் கூட அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. ஓகே. எல்லாருமே கண்டிப்பாக 1 நாள் 2 நாளாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. யாராச்சும் கடைசி பீரியடில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அத்தனை பேருக்குமே அவங்க பே பண்ண அமௌண்ட் முழுசாகவே வந்து சேரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாத ஒர்க் பண்ண பேமெண்ட் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் இருந்தாலுமே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அண்ட் தென் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயில் அனுப்பணும். அது இந்த ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ண பேமெண்ட் மட்டும் ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் ஃபஸ்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது நான் நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ண பேமெண்ட் கிரெடிட் ஆகும். தென் அடுத்தது இந்த டெலிகிராம் பற்றி போயிட்டு இருக்கு. இந்த டெலிகிராம் ஏதோ இஷ்யூஸ் பேன் ஆகிடும். அது டெலிகிராம் க்ளோஸ் ஆச்சுன்னா எஸ்பிஓ க்ளோஸ் ஆகிடும். எஸ்பிஓக்கும் டெலிகிராமுக்கும் என்ன சம்மந்தம்? வாட்ஸ்அப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தமோ அதே மாதிரி தான் எஸ்பிஓக்கும் டெலிகிராமுக்கும்ன்ற சம்மந்தம். டெலிகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்னொரு ஆப் இல்லைன்னா இன்னொரு ஆப். இது ஒரு சோசியல் மீடியா ஆப். இதுக்கும் எஸ்பிஓக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரைட். முதல்ல இது கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, ரொம்ப கிளியராக இருங்க. ரைட். ரொம்ப கிளியராக இருக்கும். எஸ்பிஓக்கும் டெலிகிராமுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த டெலிகிராம் ஆப்பு எந்த பாதிப்பும் இல்லை, பாதிப்பு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் நமக்கு என்ன பிரச்சனை? அதனால இந்த ஆப் இல்லை இன்னொரு ஆப்பில் போய் நம்ம குரூப் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ சேனல் கிரியேட் பண்ண போகிறோம். அங்கே நம்ம பேச போகிறோம். யூடியூப் இருக்குது, வெப்சைட் இருக்குது, நம்மளது ஓனாக வெப்சைட் இருக்குது, அங்கே பேசுவோம். யார் வேணான்றாங்க? டெலிகிராம்லேயே தான் பேசுவோம். இது டெலிகிராம் தான் எஸ்பிஓவா? கிடையாது. இல்லை, அதெல்லாம் நினைக்காதீங்க. 1008 ஆப்ஷன் இருக்குது நமக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதனால அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அவ்வளோதான். வேறு என்ன ஒர்க் இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு, எப்போ பேமெண்ட் போட போகிறதுன்னு சொல்லியாச்சு, அது எப்படி போட போகிறோன்னு சொல்லியாச்சு, யாருக்கு எவ்வளோ டிடெக்ஷன் ஆகுன்றதுன்னு நான் சொல்லிட்டேன். அது யாரெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஆன்சர்னு சொல்லிட்டேன். யாரெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்காங்களோ அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த 30 மினிட்ஸ் ஆடியோவில். தேங்க்யூ. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் டீம் மெம்பர்ஸ். என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, குரூப்ஸ் நிறைய இருக்குது. எல்லா குரூப்லேயும் சம்மந்தப்பட்ட பர்சன் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ வந்திருக்கு, அதை போய் கேளுங்க அப்படின்னு அந்த குரூப் அட்மின் யாரோ அவங்க போட்டுட்டு அதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் யார் கேள்வி கேட்டாலும் அந்த குரூப்பில் நீங்கள் ஆன்சர் கொடுக்காதீங்க. யாருமே ஆன்சர் கொடுக்காதீங்க. கேள்வி ஒருத்தர் கேட்குறாருன்னா அதுக்கு பதிலே ரீப்ளேவே இல்லாத அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அவங்க நோட்டீஸ் போர்டு பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. ரைட். ஏன் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல? ஏன் இப்படி எஸ்பிஓ இருக்குது? அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஏன் இப்படி எஸ்பிஓ இருக்குது அப்படின்னா, ஏன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணி அனுப்பாமல் இன்னுமே மக்கள் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கூட 4-5 பேர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகிறது இல்லை. அதுக்கான காரணம் முழுக்க நீங்கள் மட்டும்தானே. இதுக்கு குற்றச்சாட்டு நீங்கள் தானே. நாங்கள் வெப்சைட்டில் வெல்கம் பேஜில் போட்டால் மட்டும் எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னு தான் யோசிப்பாங்க. நாங்கள் எங்கே கொடுத்தாலும் அவங்க ஸ்கிப் பண்ணுறதான் பார்ப்பாங்க. அவங்க மாறணும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் காரணம். ஒருத்தர் ஒரு குரூப்பில் வந்து ஒரு ஆடியோ போடுறாரு, ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, டவுட் கேட்குறாருன்னா
அதுக்கு ஆன்சர் அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடி போய் அவருக்கு பதில சொல்லிட்டீங்கன்னா அவர் பயங்கரமான விபத்துல இருந்து காப்பாத்தி உயிரோட கொண்டு வந்த மாதிரிலாம் ஆயிடாது. அப்படிலாம் நீங்க எந்த ஒரு சோசியல் ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு சேர்த்து தானே நோட்டீஸ் போர்டு இருக்கு, அவர் அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அத்தனை குரூப்ல இருக்கிறவங்களும் அந்த ஏதாவது ஒரு குரூப்ல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றது அடுத்த ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் ஸ்டாப் பண்ணுங்க, ரீப்ளே கொடுக்காம ஸ்டாப் பண்ணுங்க. கேள்வி கேட்கறவங்க அப்படியே நிக்கட்டும். நோட்டீஸ் போர்டு பக்கம் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. நீங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் யாரும் நோட்டீஸ் போர்டு வர்றது கிடையாது. ஒழுங்கான இன்ஸ்ட்ரக்ஷன், சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கடைசி வரைக்கும் போய் சேர்றது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பதில் போய் சேரணுன்றதுக்காக தான் நோட்டீஸ் போர்டு கிரியேட் பண்ணது. நீங்க என்ன பண்றீங்க, என் குரூப்ல இருக்கிறவங்கள நான் எப்படி பாத்துக்கிறேன் பாருங்க சார், அவங்களுக்காக ஓடி ஓடி வேலை செய்யறேன் பாருங்க சார் அப்படிங்கிற நோக்கத்தால இது கமெண்டரா இருக்கலாம், டீம் லீடரா இருக்கலாம், இன்ட்ரடியூசரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அத்தனை பேருக்கு இதுதான் பதில். எந்த குரூப்ல எந்த கேள்விக்கும் யாரும் பதில் கொடுக்காதீங்க. எல்லா கேள்விகளுக்கும் நோட்டீஸ் போர்ட்ல பதில் இருக்கும்போது நீங்க என்ன சோசியல் ஒர்க் நம்ம அங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யட்டும். இங்க எந்த ஒரு கமாண்டருக்கும், பிடிஓ ஆஃபீஸருக்கும், டீம் லீடருக்கோ, இன்ட்ரடியூசருக்கோ நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. உங்க குரூப்ல யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நாங்கள் அவர் ஏதாவது தெரியாத விஷயத்த கேட்கும் போது கற்றுக் கொடுக்க சொல்லியிருப்போம் ஒர்க்கிங் பீரியட்ல. ரைட், இதில் ஒரு மெயில் அனுப்பணும்னு எப்படின்னு தெரியல, சொல்லிக் கொடுக்கலாம். நோட்டீஸ் போர்டில் பதில் இருக்கிற ஒரு விஷயத்த நான் போய் அங்கே ஆடியோ போட்டிருக்கிறத நான் கேட்க மாட்டேன்னு ஒரு கேள்வியோ ஒருத்தர் கேட்குறாருன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்றீங்க அப்படின்னா அதை விட ஒரு மோசமான பாதகமான செயல் அவருக்கு நீங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. இதுதான் மிகப்பெரிய பாதகமான செயல் எஸ்பிஓல அவருக்கு. ரைட், நாளைக்கு இந்த மாதிரி எல்லா டைம்லயும் உங்களால போய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. முக்கியமான டைம்ல எங்கேயாச்சும் தரப்பட்டு லாக் ஆகி நிப்பார். லாஸ் அவருக்கு தான். நீங்க ஒன்றும் நல்லது பண்ணவே இல்லை. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை கேட்கும் போது பதில் சொல்லலாம். நோட்டீஸ் போர்ட்ல பதில் இருக்கிறதுக்கு இங்க ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா அதுக்கு முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுடைய பதில ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு 1 வீக் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ரைட், அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், யாருமே எந்த குரூப்லயுமே ரீப்ளே போடாதீங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் நோட்டீஸ் போர்ட்ல இருக்கு. கரெக்ட் தானே? தேங்க்யூ. ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆடியோவில் நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதில் சொல்லியிருந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சான்னு தெரியல. ஒருத்தர் ஆடியோ போட்டிருந்தார், அவர் பேர் ராஜ்மோகன் சார், ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு. ஸோ எல்லாரையும் சேர்த்து நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. ரைட், நான் குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவங்கள மட்டும்தான் நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்கள அந்த மாதிரி பர்சன்ஸ் சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த தாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம பேச போவோம். மற்றவங்கள முதல்ல யோசிக்காதீங்க. ஃபஸ்ட் அந்த தாட்டுக்கே வராதிங்க. அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த தாட்டுக்கு வரீங்க. எங்களையும் தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மினிமமாக எடுத்தாலும் ஒரு 50 பேர் பேட் வேர்டு யூஸ் பண்ணி திட்டுறவங்க மெசேஜ் வரும் எங்களுக்கு. ரைட், மொத்த எஸ்பிஓ எங்களை திட்டு தான் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு குரூப் அவங்க திட்டினா திட்டு போகிறாங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற பீப்புள் ஒரு மினிமம் 50 ப்ரைவேட் மெசேஜ் பேட் வேர்ட்ஸில் மட்டும்தான் எங்களை திட்டுவாங்க. நாங்கள் அதுக்காகலாம் யோசிச்சது கிடையாது. ரைட், இவங்க இல்லை எஸ்பிஓ, நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் யாரையாச்சும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இல்லையா. அதே மாதிரி நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க இல்லைங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஸோ நான் எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிடுவேன். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது இப்போலாம் நான் நிறையவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிலருக்கு மேபி ஹார்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க. நாங்கள் என்ன நோக்கத்தில் என்ன கோணத்தில் நாங்கள் அப்படி சொல்கிறோன்றதையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டென்ஷனும் உங்களுக்கு வராதுன்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, இப்போ சார் பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது எதுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன்னா, நிறைய பேர் நோட்டீஸ் போர்டு பக்கமே வராமல் இருக்கிறீங்க சரிங்களா. இதுக்கப்புறமாவது ரெகுலராக நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுங்கள், ரீஃபண்டபிள் வாங்கிட்டு போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா. ஆனால் நீங்கள் ரீஃபண்டபிளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் உங்களுக்கு பே அவுட் ரிலீஸ் ஆகிற வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நோட்டீஸ் போர்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டீம் லீடரோ இன்ட்ரடியூசரையோ வந்து நீங்கள் டவுட் கேட்கறதுனால உங்களுக்கு எந்த வித பதிலும் உங்களுக்கு வராது சரிங்களா.
ஸோ எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் வந்து எதுக்கு போடுறேன்னா, நிறைய பேர் டவுட்டோட எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும், எப்போ பேஅவுட் ரிலீஸ் ஆகும், நிறைய டவுட்டோடு இருந்தீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ஆகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஐம் வெரி சாரி. வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.